Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. ஜாப்ஸ் தேடிக்கொண்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு. ஸோ இந்த சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நாம் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதற்கான லிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார். ஸோ நீங்கள் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை வந்து எழுதுருங்க. நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், மேலா ஃபீமேலான்றது டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து திருமண நிலை, மேரிடா சிங்கிள்ன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, கேஸ்ட் கேட்டகரி, கேட்டிங்களா, ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே உங்களுடைய சைன் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ், ரைட்டுங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுன்றது எழுதுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும், ரைட்டுங்களா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸு, நேம் ஆஃப் பேங்க், எந்த பேங்க்கு, டிடி நம்பரு, டேட்டு, ரூபா, ரைட்டுங்களா. எனி அதர் டீட்டெயில்ஸ் இருந்தனாக்கா இந்த காலத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. ப்ளேஸ் டேட்டை எழுதிருங்க. மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க. அதுக்கு அடுத்தாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும், கேட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு என்வலப்பு அதில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டியும் அதையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2024, ரைட்டுங்களா. விண்ணப்ப படிவம் வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், தமிழ்நாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பப்ளிக் ஸ்கூல். இது ரன் அண்டர் தி ஏஜஸ் ஆஃப் சைனிக் ஸ்கூல் சொசைட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்ளேட்டட் டு சிபிஎஸ்இ, நியூ டெல்லி. ஸோ போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் மாஸ்டர், ரெகுலர் பேசிஸ். இது அன்ரிசர்வ்டு ஒரு போஸ்ட்டு. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ பிகாம், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
அதுக்கப்புறம் டிசைர் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 முதல் 50 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 29,200 ரூபா ப்ளஸ் டிஎல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.